அதுதான் ஒற்றுமை இல்லாம இருந்தது. 3 தலைவர்கள் 3 விதமான ஆர்டர்ஸ், இதனால ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஹெக்டர் மன்ரோவோட படை சின்னதா இருந்தாலும் ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு மிஷின் மாதிரி வேலை செஞ்சது. இங்கே தான் மொத்த கேமும் மாறுச்சு. வெறும் ஆள்பலம் மட்டும் போர்க்களத்துல ஜெயிக்காது, சரியான திட்டமிடலும் கட்டுப்பாடும் தான் ஜெயிக்கும்னு பக்சார் போர் நிரூபிச்சது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு வரலாற்று வெற்றியே பதிவு செஞ்சது. இந்த வெற்றிக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? இந்திய கூட்டணி படையில கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒன்னு உயிரிழந்தாங்க, இல்லன்னா கைதிகளா பிடிபட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் கம்பெனி பக்கம் எவ்வளோ சேதம்? வெறும் 1847 பேர் தான். இந்த 2 நம்பருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. இந்த வெற்றி எவ்வளோ ஒரு ஒருதலைபட்சமா இருந்திருக்குன்னு நமக்கே புரியும். போர்க்களம் அமைதியாயிடுச்சு. ஆனா அதோட அரசியல் அதிர்வுகள் அப்போதான் ஆரம்பிச்சுது. இந்த போரோட முடிவு இந்திய தலைவர்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுதிச்சு. இந்த கூட்டணி உருவாக்க காரணமா இருந்த மீர் காசிம் போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆனா அதை விடவும் ஒரு முக்கியமான, சொல்லப்போனா ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. முகலாய பேரரசர் ஷா ஆலம் II ஒரு வியாபாரம் செய்ய வந்த கம்பெனியோட ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சாரு. இது வெறும் சரண்டர் கிடையாது, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வர்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாதிரி இது. ஒரு போரோட உண்மையான வெற்றி போர்க்களத்துல இல்ல, அதுக்கப்புறம் கையெழுத்தாகிற ஒப்பந்தங்கள தான் இருக்கு. அந்த வகையில பக்சார் போருக்கு பிறகு வந்த அலகாபாத் ஒப்பந்தம் இந்திய வரலாற்றையே மாத்தி போட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா திவானி உரிமை. அப்படின்னா என்ன? வங்காளம், பீகார், ஒரிசா இந்த மாதிரி இந்தியாவோட வளமான பகுதிகளில் வரி வசூல் பண்ற முழு உரிமையையும் முகலாய பேரரசர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்டாரு. பேருக்குத்தான் இது வரி வசூலிக்கிற உரிமை, ஆனா உண்மையில இது நாட்டை ஆள்றதுக்கான உரிமை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, முகலாய பேரரசர் சட்டப்படி இந்த உரிமையை கம்பெனிக்கு கொடுக்கறாரு. ஸ்டெப் 2, கம்பெனி நேரடியா மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணுது. ஸ்டெப் 3, ஒரு நாட்டுல யாரு வரி வாங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆட்சியாளர். அவ்வளவுதான் விஷயம். வியாபாரம் பண்ண வந்தவங்க இப்போ அதிகாரப்பூர்வமா ஆட்சியாளர்களா மாறிட்டாங்க. அப்போ பக்சார் போருங்கிறது வெறும் ஒரு மிலிட்டரி விக்டரி மட்டும் கிடையாது. அது இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு உருவாகிறதுக்கு போடப்பட்ட முதல் மற்றும் மிக உறுதியான அஸ்திவாரம். நிறைய பேர் பிரிட்டிஷ் ஆட்சி பிளாசி போர்ல இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது முழுமையான உண்மை கிடையாது. பிளாசி போருங்கிறது சூழ்ச்சியாலையும் துரோகத்தாலையும் கிடைச்ச ஒரு வெற்றி. அத கம்பெனிக்கு வெறும் இன்ஃப்ளூயன்ஸை தான் கொடுத்துச்சு. ஆனா பக்சார் போர் அப்படி இல்லை. அது ஒரு நேரடியான உண்மையான ராணுவ வெற்றி. இது கம்பெனிக்கு ஆட்சியையே பரிசா கொடுத்துச்சு. இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 1757 பிளாசி போர்ல கம்பெனி இந்தியாவில் காலுந்துருது. 1764 பக்சார் போர்ல தன்னோட ராணுவ பலத்தை